பார்த்துட்டு இருக்கிறது பூடெக். நான் அங்கே பூபதி. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஷியோமியோட 3C ரவுட்டர். ஸோ இந்த ரவுட்டரோட ஃபுல் ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஷியோமி வந்து இதை ஸ்மார்ட் ரவுட்டர்னு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ரியலி ஸ்மார்ட்டா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரியுங்க, இந்த இன்ட்ரோ வந்து ஓல்டு இன்ட்ரோ தான். ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், லோகோவும் இன்ட்ரோவுக்கும் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ஸோ இந்த ரவுட்டரை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 150 நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லா வகையிலுமே இந்த ரவுட்டரை நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இதோட ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பாக்ஸில் என்ன இருந்தது, இதோட ஓவரால் வியூ என்னங்கிறது பார்த்துடலாம். ரவுட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ பாக்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ MI3C ரவுட்டர்னு கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் அது என்னென்ன யூஸ் பண்ணலாம், ஸ்பெக்ஸ் ப்ளா இதெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி தான் ஒரு ரவுட்டர் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தான், வேறு கலர் ஆப்ஷனே உங்களுக்கு கிடையாது. ரவுட்டர் இந்த பக்கம் வச்சுட்டிங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸோ யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி ரவுட்டரை கனெக்ட் பண்ணணும், ஸோ எது ரீசெட்டு, எப்படி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி ப்ளா இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஸ்கேன் பண்ணுற ஆப். ஸோ இதை வந்து உங்கள் ஃபோனை வச்சு ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா அது iOS இருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் சரி, Mi-Fiங்கிற ஒரு ஆப் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த ஆப்பை வச்சு உங்கள் ரவுட்டர் ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா ரவுட்டருக்கு பவர் கொடுக்குறது. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே ஓவராக வச்சுட்டு நம்ம ரவுட்டர் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரவுட்டரில் நான் நோட்டீஸ் பண்ணது என்னதுன்னு கேட்டிங்கன்னா இதோட வெயிட் தான். ஸோ ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. நீங்கள் பெருசாக வெயிட்டெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இதில் 4 ஆண்டனாஸ் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து சிக்னல் ஹெவியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த 4 ஆண்டன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா 4 பக்கமாக நீங்கள் திருப்பிக்கலாம், லைக் இப்படி. ஸோ அதனால் வந்துட்டு எந்த பக்கம் வேணுமோ சிக்னல் ஒரு பக்கம் பூஸ்ட்டாக கிடைக்கும். இதோட பேக் சைடில் தான் பார்த்தீங்க அப்படின்னா போர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பவர் சோர்ஸ்க்கான இன்புட்டு. ஸோ இதில் தான் வந்து டேரெக்டாக பவர் கேபிள் அந்த கேபிளில் கனெக்ட் பண்ணோம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேன் கேபிள் போர்ட்டு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த RJ45ங்கிற மாடல் தான் சப்போர்ட் பண்ணோம். ஸோ உங்கள் ISP ப்ரொவைடர்லேருந்து வந்து நீங்கள் விசாரிச்சுக்கோங்க RJ45 கேபிள் தான் வருதான்னு சொல்லிட்டு. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து ரவுட்டர், மோடம் கிடையாது. ஸோ அதனால் வந்து அந்த கேபிளை இங்கே நீங்கள் கனெக்ட் பண்ணிடணும். 2 அவுட்புட் லேன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து நீங்கள் 2 அவுட்புட்டாக வெளியே எடுத்துக்கலாம். ஸோ USB போர்ட்டு கிடையாது. ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஏன்னா இது வந்து பட்ஜெட் ரவுட்டர். ஸோ அதனால் அதில் இருக்காது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரீசெட் பட்டன். இந்த பட்டன் வந்து ஏதாவது பின் மாதிரி வச்சு நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். ஸோ பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோல்ஸாக கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹீட் வந்து டிசிபேட் ஆகிறதுக்கு. ஸோ அதிகமாக ஹீட் இருக்காது விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவுட்டர் வந்து எப்படி ஹார்ட் ரீசெட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ ரீசெட் பண்ணுறது இதுதான் ரீசெட் பட்டன். ஸோ இதை வந்து நீங்கள் கையில் ஹோல்ட் பண்ண முடியாது, ஏதாவது பின்னு இல்லை. நான் இப்போ பென் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை வச்சு இப்படி ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா 5 செகண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ப்ளூ கலர் லைட் வந்து எல்லோ கலர் லைட்டாக மாறிடுமா. ஸோ அப்புறம் நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளூ கலர் லைட் வந்துருச்சு அப்படின்னா ரீசெட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம்னு சொல்லியிருக்காங்க. LED நோட்டிஃபிகேஷன் ப்ளூ கலரில் இருந்தால் நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லோ கலர் பிளிங்க் ஆனால் ஃப்ரேம்வேர் அப்டேட் ஆகுதுன்னு அர்த்தம். ரீஸ்டார்ட் ஆகக்குள்ள 2 செகண்ட் வந்து ப்ளூ கலர் எரியும். ரெட் கலர் LED பிளிங்க் ஆச்சு அப்படின்னா அது வந்து சேஃப் மோடில் இருக்குன்னு அர்த்தம். ரெட் கலர் LED மட்டும் எரிஞ்சிட்டே இருந்துச்சுன்னா சிஸ்டம் எரர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ LED பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதுதான் அந்த LED. இந்த ரவுட்டரோட ஓவரால் வியூ பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்ஸில் என்னென்ன இருந்தது அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். இந்த ரவுட்டர் வந்து எப்படி உங்கள் ஃபோனில் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுறது, கான்ஃபிக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் பார்க்கலன்னு நினச்சிங்கன்னா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன். எதனால அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் லென்த்தாக போகும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எந்த விதத்தில் இந்த ரவுட்டர் வந்து மற்ற கம்பெனி ரவுட்டர்ஸோட தனியாக தெரியுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்க ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. அது சொல்லணும் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் பத்தாது. பட் சிம்பிளாக இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக நான் வந்து யூஸ்ஃபுல்லாக நினைக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே என்னங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கெஸ்ட் மோட். அதாவது ஒய்ஃபையே 2 சிக்னலாக உங்களால் பிரிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த ரவுட்டர் நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நேம் கொடுத்து ஒரு ஒய்ஃபை இருக்கும், அதை நம்ம கனெக்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா கெஸ்ட் மோட் அப்படிங்கிறத ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃபை சிக்னல் வந்து தனியாக இருக்கும். இதை தாண்டி இன்னொரு ஒய்ஃபை சிக்னல் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து இந்த ரவுட்டர் கான்ஃபிக் பண்ணிட்டேன். ஸோ பூன்னு சொல்லிட்டு ஒரு ஒய்ஃபை நெட்வொர்க் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த நெட்வொர்க்கில் நான் கனெக்ட் பண்ணுவேன், என் ஃபோனில் நான் யூஸ் பண்ணுவேன். சப்போஸ் இப்போ கெஸ்ட்டோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ வந்தாங்க அப்படின்னா அந்த ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு கேட்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பிரைவசி எதிர்பார்ப்போம் பாஸ்வேர்டு சொல்கிறதுக்கு. ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கெஸ்ட் மோடுங்கிறத நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ வர கெஸ்ட்டு கிட்ட எல்லாத்துக்குமே அந்த ஒய்ஃபையோட பாஸ்வேர்டை நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த நெட்வொர்க்குள்ளே அவங்க கனெக்ட் ஆகிடுவாங்க. இதில் இருக்க பெரிய அட்வான்டேஜ் என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த நெட்வொர்க்கோட பேண்ட்வித்தை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மெயின் சிக்னல் இருக்குது பார்த்தீங்களா பூங்கிறது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன ஹை ஸ்பீட் இன்டர்நெட் வச்சுக்கலாம். ஸோ அந்த கெஸ்ட் நெட்வொர்க் உள்ளே வராங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்பீடு கம்மியாக வச்சுட்டேன் அப்படின்னா ஸோ
அவங்களால என்ன ஸ்பீட் நீங்கள் அலோகேட் பண்ணியிருக்கீங்களோ அதை மட்டும் தான் அவங்களால யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமாக ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கு. நெட்வொர்க் கண்ட்ரோல், ஸோ ஃபுல் கண்ட்ரோல் உங்கள் கையில் இருக்குது, ஜஸ்ட் உங்கள் ஃபோன் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, 10 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் தான் அட்மின்னு வச்சுக்கோங்க. யார் என்ன ஸ்பீடில் டவுன்லோட் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களால் பார்க்க முடியும். இவங்களோட ஸ்பீடை கம்மி பண்ணுன்னா அவங்களால கம்மி பண்ண முடியும். ஸோ அவங்கள பிளாக் பண்ணுன்னா பிளாக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஸோ பேரண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, சப்போஸ் உங்கள் குழந்தைங்க வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தந்த வெப்சைட்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ண முடியும். ஸோ அதுதான் இதில் ரொம்ப நல்ல விஷயம். ஸோ சப்போஸ் வந்து இப்போ எப்படி சொல்கிறது, ஸ்டடிக்காக அவங்க வாங்குறாங்க, சோசியல் மீடியாக்குள்ளே போயிடுறாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டடிக்கோசரம் என்ன பார்ப்பாங்க, விக்கிபீடியா பார்ப்பாங்க. ஸோ இதை தாண்டி ஏதாவது முக்கியமான 2-3 வெப்சைட் இருக்குன்னா அந்த வெப்சைட்டை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வெப்சைட்டை தாண்டி வேறு எந்த வெப்சைட்டுக்கும் அவங்களால போக முடியாது. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். இன்னொன்று என்னதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எல்லாமே யூஸ் பண்ணணும், குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, எதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே பிளாக் லிஸ்ட்டில் போட்டிங்க அப்படின்னா அந்த வெப்சைட்ஸ் எல்லாம் அவங்களால யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பேரண்டல் கண்ட்ரோலில் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒய்ஃபை ரவுட்டர் உங்ககிட்ட வீட்டில் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இங்கேருந்தே வந்து அந்தந்த வெப்சைட்டை நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்கன்னா அவங்களால அங்கே ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ ஷியோமி தரப்புலேருந்து இதுக்கு ஒரு ஹியூஜ் தம்ஸ் அப் தான் கொடுக்கணும். பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சின்ன சின்ன ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் ரீபூட்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ரீபூட் பண்ணுற டைமிங் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் காலையில் 4 மணின்னு வச்சுருக்கேன், எவ்ரிடேன்னு கொடுத்துட்டேன்னா ஸோ எவ்ரிடே பார்த்தீங்க அப்படின்னா 4 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னோட ரவுட்டர் வந்து ரீபூட் ஆகிடும். ஸோ இவ்வளோ தானா ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இம்பார்ட்டண்டாக பட்டதை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இது ஸ்மார்ட் ரவுட்டர் அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ரவுட்டரோட சிக்னல். ஸோ ஒரு ரவுட்டரோட நல்ல குவாலிட்டிங்கிறது அதில் எந்த அளவுக்கு வந்து சிக்னல் ஸ்ட்ரென்த்தாக கொடுக்குது, எந்த அளவுக்கு நம்மளால் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான். ஸோ அதில் வந்து இது நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா 4 ஆண்டனா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிக்னல் ஸ்ட்ரென்த்தை வந்து நீங்கள் முடிவு பண்ணலாம். ஸோ வந்து ஹையாக இருக்கணுமா, வால் பென்ட்ரேட் ஆகணுமான்னு சொல்லிட்டு என்னோட சின்ன ரூம் தான், இந்த ரூமோட 4 செவத்தை தாண்டி நான் கீழே போயிட்டு ரொம்ப தூரத்துலையுமே வந்து என்னோட இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியுது. ஸோ அதனாலேயுமே வந்து இந்த பட்ஜெட்டுக்கு இது கொடுக்குறாங்க அப்படிங்கக்குள்ள நம்ம ஹியூஜ் தம்ஸ் அப் தான் கொடுக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்டேட். ஸோ ஃப்ரேம்வேர் அப்டேட் வந்து நான் 2 தடவை அப்டேட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு டைம் அப்டேட் பண்ணக்குள்ள கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆன மாதிரி தான் இருந்தது. பட் செகண்ட் டைம் பார்க்கக்குள்ள அது எல்லாமே சரியாயிடுச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 64 MB வந்து ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நார்மல் ரவுட்டருக்கு இது ரொம்பவே அதிகங்க. உண்மையாக சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம பட்ஜெட் ரவுட்டர்லாம் பார்த்தா இந்த அளவுக்கு ரேம் கிடையாது. இது மூலமாக பார்த்தீங்கன்னா நிறைய டிவைஸ் ஹேண்டில் பண்ணோம். கிட்டத்தட்ட 64 டிவைஸ் வரைக்கும் இதால் ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நான் பர்சனலாக ஒரு 10 பேர் அதிகபட்சம் கனெக்ட் பண்ணியிருக்கலாம், அவ்வளோதான். பட் எந்த விதமான ஸ்ட்ரகிளும் அதுக்கு வரல. ஸோ அதுவும் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரோம் பார்த்தீங்க அப்படின்னா 60 MB ரோம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டுவல் பார்ட்டிஷன். ஸோ அதனால் வந்து ஃப்ரேம்வேர் ஏதாவது ஃப்ளாஷ் ஆகக்குள்ள அதிகமாக எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாமே நான் இப்போ சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா ஆப் இன்டர்ஃபேஸ். இதே சேம் ஆப் இன்டர்ஃபேஸில் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அது எல்லாமே வெப் இன்டர்ஃபேஸ்லேயும் உங்களால் பண்ண முடியும். ஸோ இந்த IP அட்ரஸை போட்டு நீங்கள் உள்ளே போய் லாகின் பண்ணிவிட்டு ஸோ அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்க அட்வான்டேஜஸ் எல்லாமே இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். எனக்கு என்னென்ன பிடிக்கல அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா கலர். ஸோ இது வந்து ஒயிட்டாக இருக்கனால நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, நம்பர் 1. இன்னொன்று என்னதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அழுக்காயிடுது. லைக் நானே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கவரை வந்து ஓவர்லே பண்ணி தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ரொம்பவே டஸ்ட் படுது. ரவுட்டரை வந்து ஒரு இடத்துல தான் நம்ம வச்சிருப்போம். ஸோ அந்த இடத்துல இருந்து நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ அதனால ரொம்ப டஸ்ட் இதாகுது. லேண்ட் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 2 லேண்ட் போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அது பட்ஜெட் ரவுட்டர். பட் இந்த D-Link இதெல்லாம் கம்பேர் பண்ணக்குள்ள இது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ 3வது விஷயம் தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே மூஞ்சி சுளிக்க வைக்குதுன்னு சொல்லலாம். இதோட வாரண்டி, கம்பெனி வாரண்டி பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் கொடுத்துருக்காங்க. பட் இந்த பட்ஜெட்ஸில் வந்து மற்ற ரவுட்டர்ஸ் நீங்கள் D-Link-ஓ ஸோ இந்த TP-Link-ஓ இந்த மாதிரியான ரவுட்டர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா குறைஞ்சது உங்களுக்கு 1 வருஷத்துக்கு மேலே 2 வருஷம் மினிமம் வாரண்டி இருக்கும். ஸோ இப்போ வந்து இது வந்து எப்படி சொல்கிறது, லைக் உங்களுக்கு வந்து 50-50 தான். ஒன்று யூஸ் பண்ணுற வரைக்கும் உங்களால் ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, அப்படி இல்லைனா கொஞ்சம் கம்மியாக இருக்க ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணிட்டு லாங் லைஃப் யூஸ் பண்ண போகிறீங்களாங்கிறது தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 மாதம் யூஸ் பண்ணிட்டேன், எந்த விதமான ஸ்ட்ரகிளுமே கிடையாது. நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு சவுண்டு வருது. லைக் அது எப்படி சொல்கிறது, எதை வச்சு தீத்துற மாதிரி. நான் இந்த பக்கம் எடிட்டிங் பண்ணிருக்கக்குள்ள பக்கத்தில் தான் ரவுட்டர் இருக்குது. ஸோ அதை லைட்டாக ஹியர் பண்ணுவேன். அதை வந்து யாராலையும் கிட்ட போய் கவனிச்சா மட்டும்தான் அதை கவனிக்க முடியும். ஸோ அது என்னன்னு தெரில, நான் ஹியர் பண்ணேன், அதனால் உங்ககிட்ட சொன்னேன். அவ்வளோதான் கைஸ். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரவுட்டர் நீங்கள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1000 ரூபாய்க்குள்ளே ஒரு பெஸ்ட்டு ஸ்மார்ட் ரவுட்டர் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சிங்கிள் பேண்ட் ரவுட்டர், அதாவது 2.4 GHz தான் இது சப்போர்ட் பண்ணும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா டுவல் பேண்ட் ரவுட்டர் வாங்கிக்கோங்க. அது வந்து இந்தியாவில் அவைலபிலிட்டி கிடையாது. அது பார்த்தீங்க அப்படின்னா ஷியோமியோட 3G அப்படிங்கிற ஒரு ரவுட்டர். அதே மாதிரி காஸ்ட் வைஸ் பார்க்கக்குள்ளேயும் ஒரு 3500 ரூபாய்க்கு மேலே. பட் அந்த ரவுட்டரில் பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லேண்ட் போர்ட் அதிகம். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது.
அந்த ரவுட்டரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ அதோட பெஸ்ட் பை லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் banggood.comல போய் வாங்கிக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பட்ஜெட் 1000 ரூபா தான். 1000 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல ரவுட்டர் நல்லா யூஸ் பண்ணணும்னா தாராளமாக தைரியமாக நீங்கள் வாங்குங்க. ஸோ உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் என்ன ஸ்பீடுங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா 100 MB வரைக்கும் தான் இதை அக்செப்ட் பண்ணிக்கும் இன்புட்டாக. ஸோ அதுக்கு மேலே இருக்க கனெக்ஷன்ஸை இந்த ரவுட்டர் வந்து சப்போர்ட் பண்ணாது. கைஸ் இந்த ரிவ்யூ ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே நான் எல்லா பாயிண்ட்ஸையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. That's all guys. Thank you for watching the video. Just like a